ஆண்டவரும் உலக இரட்சகரும் நம்மை நடத்தி வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணை இல்லாத நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த தேவ செய்தியை நம்முடைய இணைந்த கரங்கள் ஊழியத்தின் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறதான எல்ஷடாய் எழுப்புதல் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பறந்து விரிந்திருக்கிறதான நம்முடைய இணைந்த கரங்கள் ஊழியத்தினுடைய குடும்பங்களுக்கும் தேவனை அறியாத அநேக ஜனங்களுக்கும் அது கடந்து சென்று நன்மை பயக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டு தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து ஒவ்வொரு முறையும் நான் தேவனுடைய இந்த பலிபீடத்தில் வந்து நிற்கும் பொழுது முதல் முறையாக நான் தேவ செய்தி கொடுக்கிறேன் என்கிற பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனுடைய சமூகத்தில் நின்று இந்த வார்த்தைகளை உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். இப்பொழுதும் இந்த வருஷத்தினுடைய கவனிங்க, ஆரம்பத்தினுடைய வாரத்தில் வந்து நிற்க செய்த தேவன் இந்த வருஷத்தினுடைய கடைசி ஆராதனையிலே நான் வந்து பங்கு கொள்ளும்படியான அந்த பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இது தேவன் எனக்கு கொடுத்ததான கிருபை, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான பலன். அவருடைய கிருபைதான் இன்றைக்கு என்னை தாங்கி வழி நடத்துகிறது. அவருடைய பலன் ஒன்றுதான் அவருடைய சமூகத்திலே நான் தொடர்ந்து ஓடச் செய்ய எனக்கு உதவி செய்கிறது. கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே 3வது அதிகாரத்திலே 15வது வசனம். கொலோசியர் 277வது பக்கம் புதிய ஏற்பாட்டிலே கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வருஷத்தினுடைய ஒவ்வொரு நாளிலும் அவருடைய சமாதானத்தை நம்முடைய இருதயத்திலே வைத்திருக்கிறார். கவனிங்க, எல்லாரும் என்னை பாருங்க. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது முதலாவது அந்த குடும்பத்திற்கு தேவனுடைய சமாதானம் வந்து இறங்கி இருக்க வேண்டும். தேவனுடைய சமாதானம் ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது மட்டுமே அந்த குடும்பம் செழிக்கும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படி என்றால் இந்த வருடம் முழுவதும் தேவனுடைய சமாதானத்தை ஆண்டவர் என் இருதயத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் குடும்பம் இன்றைக்கு சமாதானமாய் இருந்திருக்கிறது. என் குடும்பத்திலே எல்லா நிலைகளிலும் தேவன் என்னை நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை என்னோடு இருந்திருக்கிறது. அந்த சமாதானத்தை ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, என் பிள்ளைகளுக்கும் என் மூலமாக மற்ற அநேக ஜனங்களுக்கும் இந்த சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சரி, இந்த சமாதானத்தை கொடுத்த தெய்வத்தை இந்த கடைசி ஆராதனையாய் இருக்கிறபடியினால் நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நன்றி உள்ள இருதயத்தோடு அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் வரும் பொழுது தூங்குவதற்கல்ல, இந்த இடத்துல வரும் பொழுது அசட்டியா இருந்து இந்த வார்த்தைகளை கேட்பது
என்பதற்காக அல்ல. இந்த இடத்திலே வரும் பொழுது இயேசுவை, அவருடைய முகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன். அவருடைய கரத்தை நான் பிடித்துக் கொண்டு நடக்கும்படியாக என்னை நான் பழக்க வைத்துக் கொள்ளுகிறேன். இயேசு இன்றைக்கும் என்னோடு ஜீவனோடு உறவாடி கொண்டிருக்கிறார். அந்த புதிய பலத்தோடு நம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதே அதிகாரத்தில் 3வது வசனம் 2:3 வாசிப்போம். பூமியில் ஆண்டவருடைய வசனம் சொல்ல கவனிங்க. கர்த்தர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? இந்த வசனத்தை வாசிங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். இந்த வருஷத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு பல நன்மைகளை கொடுத்திருக்கிறார். பல ஆசீர்வாத கதவுகளை திறந்து கொடுத்திருக்கிறார். சே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். வாய்களை திறந்து சொல்லுங்களேன். இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அந்த தகப்பனை இன்றைக்கு நான் என் இருதயத்திலே சுமந்து வைத்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார், பூமியில் உள்ள மேலானவைகளை நீங்கள் நாடுங்கள். பூமியில எங்க போனாலும் கவனி, எந்த இடத்துல போனாலும் மிக சுலபமாக பிசாசு பல அசுத்தங்களை வைத்து இருக்கிறான். பல கிரிகளை வைத்து இருக்கிறான். எந்த இடத்துக்கு போனாலும் சர்வ சாதாரணமாய் பிசாசு ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை தேடுவதற்காக அல்ல, தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தில் வாசம் பண்ண வேண்டும். உன்னோடு அவர் கடந்து வர வேண்டும். அவருடைய வல்லமை, அவருடைய அக்கினி, அவருடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாய் இந்த பூமியிலே வாழும்படியாக கர்த்தர் உங்களை வேறுபடுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்கு மறைந்திருக்கிறது. என்றைக்கு நான் ஞானஸ்நானம் எடுத்தேனோ, என்றைக்கு அந்த தெய்வம் எனக்கு போதும், அந்த ராஜா எனக்கு போதும் என்று சொல்லி நான் என்னை பக்குவப்படுத்திக் கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழும்படியாக என்னை நானே ஒப்புக் கொடுத்தேனோ, அப்பொழுது நான் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக கர்த்தர் என்னை வேறுபடுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் பார்க்கிறபடி நான் பார்ப்பதில்லையா? இந்த உலகம் பேசுகிறபடி நான் பேசுவதில்லை. இந்த உலகத்துடைய ஜனங்கள் வாழ்வதுபடி நான் வாழ்வதில்லை. என் இயேசுவுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, என் இயேசுவுக்காக ஒரு தனிப்பட்ட ஓட்டத்தை ஓடும்படியாக கர்த்தர் நமக்கு மேலாக அந்த கிருபையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். கெட்ட வார்த்தை பேசாதபடி, அசுத்தத்தை பார்க்காதபடி, வஞ்சக வலையில விழாதபடிக்கு, பிசாசின் கிரியைகளிலே அகப்பட்டுக் கொள்ளாதபடிக்கு. அல்லேலூயா. உலகத்தில் எங்கும் சோத்திரம் பயங்கரமான அழிவுக்கு நேராக பிசாசு இந்த நாட்களிலே அநேகரை வஞ்சக வலையில விழ வைத்துக் கொண்டு இருக்கிறான். நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கவனி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த வருஷத்தை துவக்கின அநேக ஜனங்கள், அநேகர் மாண்டு போனாங்க. கொத்து கொத்தா மடியிறாங்க. ஐயா, கொத்து கொத்தா மடியிறாங்க. மரணம் எங்க பார்த்தாலும் மரண ஓலங்கள். எத்தனை
நம்முடைய உறவுகளை இழந்திருக்கிறோம். எத்தனை மனிதர்கள் மரித்து போயிருக்கிறாங்க. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் என்ன? உலகத்தின் பாவத்தில் விழுந்து அழிந்து போனவர்கள் எத்தனை பேர்? நீங்க இந்த பட்டணத்தை சுத்தி வந்தா எத்தனை அசுத்தங்கள் கொட்டி கிடக்கிற. இலவசமாய் வெத்தலைபாக்கு போடுவது, பீடி குடிப்பது, சிகரெட் குடிப்பது, பலவிதமான போதைக்கு அடிமையாகி சினிமா, பயங்கரமான விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், இவைகளிலிருந்து தேவன் வேறு பிரித்து இன்றைக்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களே. இலவசமாய் பிசாசு அநேக கிரியைகளை கொண்டு வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறான், என்ன வாசிங்க, இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். This is God's judgment. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. இதை மீறி நடக்கிறவர்களுக்கு மேலாக தேவனுடைய கோபாக்கினை வந்தே தீரும். எத்தனை ஜனங்கள் அழிந்து போறாங்க ஐயா. இயேசு யார் என்று சொல்லி தெரியாதபடிக்கு. நீங்க இங்கே வந்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தா, நான் வீட்டுக்கு போகும் பொழுது என் இயேசுவை என்னோடு கூட அழைத்து செல்ல வேண்டும். நான் ஏதோ வந்து சடங்காச்சாரமாக நான் வந்து தொழுது கொள்வதற்காக வரவில்லை. என் இயேசுவை முகத்தை நான் பார்க்க வேண்டும். என் இயேசுடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். அவருடைய வல்லமை, அவருடைய அக்கினி, அவருடைய கிருபை, அவருடைய பலன் இன்றைக்கு எனக்குள்ளாக உறவாடி கொண்டே இருக்கிறது, அசைவாடி கொண்டே இருக்கிறது. அந்த அக்கினியை நான் இன்றைக்கு பெற்றுக் கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தெய்வம் இன்றைக்கு நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நன்றி உள்ளவர்களாக, நன்றி அறிதல் உள்ளவர்களாக. எத்தனை நேரத்தில் நம்ம கண்ணீர் வடிச்சோம், எத்தனை நேரத்தில் நம்ம கலங்கி போயிருந்தோம். தகப்பனே, பெரிய தேவை உண்டு சாமி, யார் இடத்துல நான் போக முடியும்? கண்ணீர் வடிச்சோம்ல ஆண்டவரே, எல்லாரும் எங்களை விட்டுட்டாங்கப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்களுக்கு ஒருவர் இல்லை. கண்ணீர் வடிச்சோம்ல, என் குடும்பம் பிரிந்து போய் கிடக்குது, எங்களுக்கு யாரும் இல்லை. கண்ணீர் வடிச்சோம்ல, இந்த வியாதி எங்களை அலக்கழித்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே நான் வாழ முடியும்? கண்ணீர் வடிச்சோம்ல. இயேசு என்றைக்கு நம் மத்தியில் வந்தாரோ அந்த நாளிலிருந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேனப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை. சொல்லுங்க, உன்னை கை விடுவதுமில்லை. என்றைக்கு கர்த்தர் அழைத்தாரோ அந்த தெய்வம் இன்றைக்கு நமக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த தெய்வத்திற்கு நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்கணும்ல. உலகத்துல யாராச்சும் ஏதாச்சும் கொடுத்த தேங்க்ஸ் சொல்றோம்ல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார் ஐயா. உலகத்தின் பாவத்திலிருந்து கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். உலகத்தினுடைய அசுத்தத்தை பார்க்காதபடிக்கு என் கண்களை கர்த்தர் விலக்கி பாதுகாத்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லிக்கணும்ல, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லிக்கணும்ல. அல்லேலூயா. இயேசு என்னை வேறுபடுத்தி வைத்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கவனிங்க. கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் இந்த வருஷத்துல செய்த எல்லா நன்மைகளுக்காக யாராவது சொல்ல முடியுமா? எல்லாரும் நினைப்பாருங்க, லிசன். யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யலையா, இன்னைக்கு நான் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா சொல்லிருங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆமென். நான் நடப்பது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. என் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். என் பிள்ளைகளை கர்த்தர் அல்லேலூயா சொல்லணும்ல. நான் இன்றைக்கு பலனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. வியாதி இல்லாதபடி நான் விழுந்து போயிருப்பேன். என் குடும்பம் அழிஞ்சு போனது.
எல்லாரும் என்னை பல நேரத்தில் அவமானப்படுத்தினாங்க. எல்லாரும் நினைச்சாங்க நான் அழிஞ்சு போயிருவேன், விழுந்து போயிருவேன். ஆனா கர்த்தரோ என் குடும்பத்தோடு இருந்தார். அவரோ என் குடும்பத்தோடு இருந்தார். உலகம் பார்க்கிற விதமாய் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் ஒரு நாளும் பார்க்கலையா? கர்த்தர் என்னை வித்தியாசமாய் பார்த்தா. ஒரு தாய் தேற்றுவது போல என்னை தேற்றும்படியாக அவருடைய கிருபைதா என்னோடு கூட கடந்து வந்தது. ஹல்லேலூயா. நீங்க சொல்ல முடியுமா? நீங்க போதாண்டவரே, இந்த உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும் நீங்க ஒருவர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசையா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. கரங்களை தட்டி நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே ஐயா உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை அற்புதத்தை செஞ்சிருக்கார். நான் ஒரு குடும்பத்திற்காக ஜெபித்தேன். ஒரு சகோதரி, அவங்க காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க. பல முறை என்னிடத்தில் வந்து ஜெபித்து கொண்டு போவாங்க. அவங்க சொன்ன ஒரு விட்னஸ், நேற்றைய தினத்தில் கூட அவங்க வந்து ஜெபித்து விட்டு போனாங்க. ஐயா, என் மகன் லண்டனில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு படித்து கொண்டே வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும், அவங்களுக்கு நல்ல ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்சி அந்த இடத்துல, அந்த லண்டன் அந்த குடியுரிமை கிடைக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பல நாட்களாக என்ன இடத்துல சொல்லி ஜெபிச்சாங்க. நாங்களும் போராடி கண்ணீரோடு ஜெபித்தோம். அவங்க சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? ஐயா, நீங்கள் ஜெபம் பண்ணினீங்க, என் மகனுக்கு பல ஆசீர்வாதமுள்ள ஒரு குடும்பம். ஆனாலும் அந்த சகோதரிக்கு திடீரென்று கால் நடக்க முடியாதபடிக்கு ஒரு பெரிய பலவீனம் வந்தது. கால் நடக்க முடியல. கண்ணீரோடு வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்து ஜெபம் பண்ணாங்க. காவல்துறையில் உயர் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. கண்ணீரோடு வந்து ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் முதலாவது அவருடைய கால் வியாதியை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. நன்றாக நடக்கும்படி பலனோடு இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அது நிமித்தம் அவர்களுக்கு ஒரு நல்ல விசுவாசம் வந்தது. ஏசப்பாவிடத்தில் சென்றா ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார். இயேசுவே ஸ்தோத்திரம், அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டா ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி அவங்க அதிகமாக விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. உடனே அவருடைய மகனுக்காய் ஜெபித்தாங்க. நாங்களும் தொடர்ந்து ஜெபித்தோம். அதே போல அவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை அந்த லண்டன் ஸ்தோத்திரம் அந்த தேசத்திலே கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். நல்ல நிரந்தரமான வேலையை கொடுத்து அவர்களை கர்த்தர் உயர்த்தினார். அவங்க வந்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நன்றி சொன்னாங்க. ஆண்டவர், இந்த இடத்துல நான் வந்து இந்த பலிபீடத்தில் என் கண்ணீரை கொட்டின ஒவ்வொரு ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. நீங்களும் கூட இந்த வருஷத்துல ஏதோ ஒரு காரியத்தில் ஜெபம் பண்ணீங்களே, என் குடும்பம் ஒன்று சேரணும் ஜெபம் பண்ணீங்களே, என் வியாதி மாறணும் ஜெபம் பண்ணினீங்களே,
என்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்கணும், என் மகனுக்கு திருமணம் நடக்கணும், ஜெபம் பண்ணினீங்களே. குழந்தையின் பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கணும், ஜெபம் பண்ணினீங்களே. எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடித்தார். அல்லேலூயா சொல்லிருங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடித்தார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நீங்கள் இந்த கடைசி நாட்களிலே நன்றி உள்ளவர்களா இருங்க. அதை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். சரி, இப்போ எப்படி நன்றி உள்ளவர்களா இருக்கணும், எந்தெந்த விதத்தில் நன்றி உள்ளவர்களா இருக்கணும் கவனிங்க. நான் சில காரியத்தை சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். சங்கீதம் 100 வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. கர்த்தர் அங்கே ஒரு காரியத்தை நமக்கு அழகாய் சொல்லி கொடுக்கிறார். சங்கீதம் 100 வசனத்தை வாசிங்க. அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். இந்த வருஷம் முழுவதும் நீங்க சொல்ல முடியுமா? சிஸ்டர், பிரதர், வாலிபனே, வாலிப தம்பி, தங்கச்சி, இந்த வார்த்தைகளை நீங்க கேளுங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷம் முழுவதும் நீ ஆண்டுடைய ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு சரியாய் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? இந்த 52 வாரத்துல ஒரு வாரம் கூட தவறாதபடி என் தகப்பனை தேடும்படியாக அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். சில நேரத்தில் ஆண்டவரே, எத்தனையோ முறை நான் மறுதளிச்சுட்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகாம நான் வீணா பொழுது கழிச்சிருக்கிறேன். ஆண்டவரை தேடாதபடி இருந்த நாட்கள் உண்டு. நீங்க இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு புதிய தீர்மானம் எடுங்க. ஒரு புதிய தீர்மானத்தோடு நீங்க கடந்து செல்லுங்க. இனி வருகிற புதிய ஆண்டில ஒவ்வொரு வாரமும் இயேசு இந்த இடத்துல வந்து உங்களுக்காய் காத்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. இதோ வாசற்படியிலே நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள், அவனோடு கூட நான் உள்ளே பிரவேசிப்பேன். இது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்துல வரும் பொழுது பாஸ்ட் பார்க்கிறதுக்காக நீங்க வராதீங்க, ஊழியக்கான பார்க்கிறதுக்காக நீங்க வராதீங்க, இங்க நடக்கிற காரியங்களை பார்ப்பதற்காக. நான் கடந்து சென்றால் நல்ல வல்லமையா ஆராதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், கர்த்தர் இன்றைக்கு என்னோடு பேச வேண்டும், இந்த அபிஷேகத்தோடு வர வேண்டும். அல்லேலூயா. எத்தனை நேரத்தில் எனக்கு காரியம் கைகூடி வரல ஆண்டவரே, எனக்கு ஒரு திருமணம் நடக்கல, எனக்கு ஒரு குழந்தையின் பாக்கியம் இல்லை, எத்தனை பேர் அழுது புரண்டிங்க. ஆண்டவர் இன்றைக்கு அதையெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரல்ல, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தேவனாகிய கர்த்தர் ஆண்டுடைய ஆலயத்தில் வரும் பொழுது நன்றி உள்ளவர்களாய் இருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு துதியோடும் புகழ்ச்சியோடும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க வந்து நிற்கணும். நம்பர் 2, அதே சங்கீதம் 107 அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. 22 வசனத்தை வாசிங்க. 22 சங்கீதம் 107 22. Psalms chapter 107 verse 22 வாசிங்க. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பாயாக. அல்லேலூயா. நல்ல சத்தமிட்ட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. கர்த்தர் சொல்றாரு அவர் செய்த கிரியைகளை. என் குடும்பத்தில் ஆண்டவர் என்னைக்கு வந்தாரோ அவர் ஒவ்வொரு நாளும் எனக்காக அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் என்னோடு அசைவாடாத ஒரு நாள் கிடையாது. அவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட இருக்கிற எனக்காக அவர் செய்த நன்மைகள் எத்தனை, என் பிள்ளைகளுக்கு செய்த நன்மை எத்தனை. வீடு இல்லாம இருந்தையா, கர்த்தர் வீட்டை கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பலவீனமாய் இருந்த கர்த்தர் பலவீனத்தை மாற்றி பலத்தோடு இன்னைக்கு நடக்க செய்து இருக்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தையின் பாக்கியத்தை கொடுத்திருக்க. கடந்த நாட்களிலே ஒரு அன்பு தங்கச்சிக்காக ஆண்டவரை அறியாத ஒரு அன்பு மகள், அவங்க கன்சீவாக இருந்தாங்க. அடிக்கடி இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அவங்க சொன்னாங்க, பிரதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. ஜெபம் பண்ணினேன். அவங்களுடைய அந்த கற்ப காலத்தில்
அவருடைய கற்பத்தில் ஒரு பெரிய பலவீனம் இருந்தது. குழந்தை சுவாசிக்க முடியாதபடி பல பலவீனம் இருந்தது, பல பிரச்சனை இருந்தது. குழந்தை சரியா பிறக்குமா என்கிறதான அந்த ஒரு 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 பயத்தோடு அந்த குடும்பம் இருந்தாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ கிரியை செய்ய ஆரம்பித்தார். இங்க வந்து ஜெபிச்சு அவங்க போகும் பொழுது நான் சொன்னேன், அம்மா நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக சுகப்பிரசவத்தை தான் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன தெரியுமா சொன்னேன்? நான் விசுவாசத்தோடு சொல்லி அனுப்பிச்சுட்டேன், உங்களுக்கு சுக பிரசவத்தை தான் கர்த்தர் கொடுப்பார்னு சொல்லி நான் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதே போல் நான் ஜெபிச்சு சொன்னேன், உங்களுக்கு நல்ல ஒரு அழகான சாமுவேலை, அழகான ஆண் குழந்தை கர்த்தர் கொடுப்பார்னு சொல்லி கடந்த மாதம் அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. நல்ல அழகான சுகப்பிரசவத்தில் ஒரு நல்ல ஆண் குழந்தை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் செய்த கிரிகளுக்காக ஆண்டவரை நீங்கள் நன்றி உள்ளத்தோடு துதிக்க வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும். சரி, இப்பொழுது கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் இன்னொரு காரியம் என்ன செஞ்சார்? இருளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் நம்மை யார் இருளின் அதிகாரம்? இருளுக்கு அதிபதி பிசாசு. பல நேரத்தில் நம்முடைய கண்களை இருளாக்கி கொண்டிருக்கிறான். பல நேரத்தில் நம்முடைய இருதயத்தை அவன் இருளாக்கி வைத்திருக்கிறான். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? இருளின் அந்தகாரத்தின் இருளில் இருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இரவுல படுத்து காலையில் எழுந்திருப்பது என்பது நம்முடைய கையில கிடையாது. கர்த்தர் நமக்கு போட்ட பிச்சை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை. அதனால்தான் நம்ம சுகமாய் படுத்து தூங்கி எழுந்திருக்கும்படியான அந்த பலத்தை கர்த்தர் கொடுத்த. இருளின் அந்தகாரத்தின் இருளுக்கும் பகலில் சோத்திரம் பறக்கும் அம்புக்கும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் நம்மை விடுவித்து காத்திருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. சரி, இப்படி தேவனாகிய கர்த்தர் பல நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். யோனா 2:2 சொல்லுகிறது, என் நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். வசனம் வாசிங்க. யோனா 2:2 அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு கடந்து சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோனா 2:2 என் நெருக்கத்தில் இருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை என்ன செய்து கேட்டீர். கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கத்தில் இருந்து தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் நம்மை விடுவித்து இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லிருங்க. கவனிங்க சிஸ்டர், பிரதர், ஆலயத்திற்கு வந்து உட்காரும் பொழுது ஒரு பெரிய உற்சாகத்தோடு வந்து உட்காரணும். நீங்கள் தூங்கி வழிஞ்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு கண்டதை குறித்து பேசிட்டு இங்கே வந்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் தான் வரும், கொட்டாய் தான் வரும், பலவீனம் தான் வரும். எப்போ தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு என் இருதயத்தை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் அப்பா. அந்த ஒரு பயத்தின் நடுக்கத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கணும். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு குறைஞ்சது நீங்க 1 மணி நேரமா ஜெபிக்கணும். கர்த்தர் யாக்கோபையும் யோவானையும் பேதுரையும் பார்த்து என்ன சொன்னார்? 1 மணி நேரம் இங்க ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரம் சோதனைக்காரன் வந்திருக்கிறாயா? தம்பி, தங்கச்சி, சிஸ்டர், சோதனைக்காரன் அங்கிங்க சுத்திட்டு இருக்கான். இந்த உலகத்தில் எங்க பார்த்தால் சோதனை. யாரெல்லாம் சரியா 1 மணி நேரம் இனி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில தான் வியாதி இருக்காது. சத்தமே கம்மியா இருக்குது.
யாரெல்லாம் அதிகமா 1 மணி நேரம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில சமாதானத்தை கர்த்தர் வைத்து வைப்பார். யாரெல்லாம் தேவனுடைய பாதத்தை நோக்கி நீங்க பார்க்கிறீர்களோ அவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள பாட்டு சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். உன் வீட்டுக்குள்ள ஜெப சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். துதியின் சத்தம், ஜெப அக்கினி, ஜெபத்தின் நறுமணம் உன் வீட்டுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை நீங்கள் கவனமாய் கேட்கணும். கடைசியாக நான் உங்களுக்காக ஒரு வார்த்தைகளை கொண்டு வர ஆசைப்படுகிறேன். உபாகமம் 8வது அதிகாரம், ஓல்டு டெஸ்ட்மென்ட், பேஜ் நம்பர் 234. உபாகமம் 8வது அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்க. 2வது வசனம் கடைசி அடியை வாசிங்க. கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷமும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறாரையா. கவனிங்க, கர்த்தர் என்ன தெரியும் சினிமா சொல்லிக் கொடுக்கிறாரு? ஆண்டவரை நீ நினைத்துக்கொள். உனக்கு பிரச்சனை வருதா, ஏசப்படைய பாதத்தை பிடிச்சுக்கோ. உனக்கு பாடு வருதா, ஏசப்படைய பாதத்தை பிடிச்சுக்கோ. வனாந்தரத்தின் பாதையில் நடக்கிற அந்த அனுபவத்தில் நிற்கிறையில பணம் இல்லை, தேவைகள் சந்திக்கப்படலை, பல நேரத்தில் கண்ணீரின் போராட்டம். யார் ஆண்டவரை எங்களை தூக்கி எடுப்பது? இந்த சூழ்நிலை வரும் பொழுது, இந்த வனாந்தரத்தில் வரும் பொழுது ஆண்டவரை நினைத்துக்கொள், கர்த்தரை நினைத்துக்கொள். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்க. ஆமென். அல்லேலூயா. வறண்ட நிலத்தை தண்ணீர் தடமாய் மாற்றுகிற வல்லமை அவரிடத்தில் மட்டுமே உண்டு. ஆமென். அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க அந்த வசனத்தை அப்படியே வாசிட்டே வரும் பொழுது பல காரியத்தை நமக்கு செய்திருக்கிறார். அதுல சில காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். 12 வாசிங்க. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சையாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டுமை அடையாமலும் உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மணியில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன்னை போஷித்து வருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். கவனிங்க, கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? எனக்கு அழகு இருக்கிறது, எனக்கு படிப்பு இருக்கிறது, எனக்கு அந்தஸ்து இருக்கிறது, எனக்கு வசதி இருக்கிறது, எனக்கு எல்லாமே இருக்கிறது, நான் ஏன் ஆண்டவரை தேடணும்? நான் ஏன் ஆண்டவரை தேடணும்? கவனிங்க, ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு என்ன லாபம்? கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் சொன்னார்ல, கற்பாறையிலிருந்து கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார், வனாந்தரத்திலே மன்னாவை கொடுத்தார், நல்ல ஆசீர்வாத கதவுகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் திறந்து கொடுத்தார். என்ன நடந்தது? இதெல்லாம் என் சாமர்த்தியத்தினால உண்டாகல, எனக்கு நல்ல பலன் இருக்கிறனால உண்டாகல, கர்த்தருடைய கிருபையினால. வாசிங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எதற்கு தெரியுமா நினைக்க சொல்றாரு? இந்த கடைசி வாரத்துல
கவனிங்க, இந்த கடைசி ஓய்வு நாளிலே எதையெல்லாம் நீங்க நினைக்கணும் தெரியுமா? கர்த்தர் உன்னை புசித்து திருப்தியாக்கி நல்ல வீடுகளை கொடுத்து, நல்ல ஆடு மாடுகளை கொடுத்து, பொன்னும் பொருளை கொடுத்து, ஆண்டவரை தேடும்படியான அந்த பலனை கொடுத்துருக்காருல, உன் இருதயம் மேட்டுமை அடையாம இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் வசதி என்ன தெரியுமா? என் படிப்பு என்ன தெரியுமா? என்னுடைய பட்டம் என்ன தெரியுமா? என்னுடைய ஜாதி என்ன தெரியுமா? என்னுடைய புகழ் என்ன தெரியுமா? இதெல்லாம் குப்பையா, இதெல்லாம் ஒண்ணுமே உன்னை காப்பாத்தாது. கவனமா கேளுங்க, இது ஒன்றும் உன்னை காப்பாத்தாது. மாறாக அவர் நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்த்து, தகுதியில்லாத என்னை தகுதிப்படுத்தி என்னை நடத்தி வந்திருக்கிறீரே, நமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அது ஒன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து உங்களை நிலைநிறுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் எத்தனை நன்மை செய்திருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று, எத்தனை நன்மைகள் கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்திருக்கிறார். தகப்பனே, எனக்கு தகுதி இல்லை, ஆனா நீங்க செய்த நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறதுக்காக ஆண்டவரே நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்படி கிருபைதான் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறது. ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கிரியை செய்கிறார். தேவனுடைய வல்லமை கடந்து வந்திருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் அசைவாடுதலை நீங்கள் காணும்படி, நீங்கள் ஆண்டுடைய பிரசன்னத்தை பெற்றுக் கொள்ளும்படி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தேவ மகிமை கடந்து வரும்படியா, தேவ வல்லமை கடந்து வரும்படியா. ஆமென். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலோ என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. தகப்பனே, இந்த ஆண்டவரை கடைசி ஓய்வு நாள் ஆராதனையிலும் கர்த்தருடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கும்படியாய் நாங்கள் கண்ணீரோடு கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. இப்பொழுது ஒப்பு கொடுங்க. தேவ ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடும்படியா இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கி கிரியை செய்யும்படியாக என் பக்கத்தில் இறங்கி வாங்கப்பா. எங்க பக்கத்தில் நம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும், நம்முடைய அக்கினி இறங்கி வரட்டும், நம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை கடந்து வரட்டும், தேவ பலன் கடந்து வரும்படியா இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு.
ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. அநேகருடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு இப்பொழுது கர்த்தர் பதில் கொடுக்கிறவரா உங்கள் நடுவில் இறங்கி வருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவுடைய வல்லமை, இயேசுவுடைய அக்கினி, இயேசுவுடைய கிருபை, இயேசுவுடைய பலன் இறங்கி வரும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை மாற்றும் அற்புத அடையாளங்களை செய்யுங்கப்பா. பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஆண்டவரே போராட்டத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க. பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்கால வாழ்க்கை கொடுங்க. வியாதிகளை மாற்றுங்க. பலவீனத்தை எடுத்து போடுங்க. அற்புதம் நடந்ததுக்காக நன்றி. கர்த்தர் சொல்லுகிறான், இனி உன்னுடைய வாழ்க்கையிலே நான் புதியதான ஒரு தொடக்கத்தை நான் வைத்திருக்கிறேன். புதிய தொடக்கத்தை உனக்காக நான் வைத்திருக்கிறேன். எல்லா கட்டுகளும் மாறுவதாக, எல்லா தடைகளும் மாறுவதாக, எல்லா போராட்டங்களும் மாறுவதாக, எல்லா சத்துருவின் நோக்கங்கள் அழிக்கப்பட்டு போவதாக. நீர் விடுதலை கொடுத்து விட்டதற்காக நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படி நீங்கள் நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாக ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களை கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவார். கைவிடவே மாட்டார். ஆமென். தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பதாக.